வழிகாட்டுகிறார்களா? இந்த வசனம் இறங்குவதற்கு முன்னால் ஒரு வசனம் இறக்கப்பட்டது. என்ன வசனம்? மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை அல்லாஹ் குற்றம் முடிப்பான் அப்படிங்கிற ஒரு வசனம் இறக்கப்பட்டது. ஓடி வந்து சொல்றாங்க, என்னது மனசுல நினைக்கிறது அல்லாஹ் குற்றம் முடிச்சாங்க, என்ன ஆகுது? மனசுல நினைக்கிறதா அல்லாஹ் குற்றம் முடிச்சிருக்கிறான்னு சொன்னா என்ன ஆகுது? ரசூலுல்லாஹி உலகக்கூடிய நேரத்துல அல்லாஹ் மாற்றமாக ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறார். குர்ஆன்ல இருக்கு, அதே வசனம் குர்ஆன்ல இருக்கு. அப்ப அல்லாஹ் மாற்றமாக என்ன வசனத்தை இறக்கி வைக்கிறான்னு சொன்னா, எந்த ஒரு ஆத்மாவும் அவருடைய சக்திக்கு மீறி நாம் தோல்விக்குரிய கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறார். ஆனா முந்தி இருக்கிற வசனமும் குர்ஆன்ல தான் இருக்குது, பின்னாடி இருக்கிற வசனமும் குர்ஆன்ல தான் இருக்கு. இதுல எந்த வசனம் அமல்படுத்தக்கூடிய வசனம் என்று சொன்னால், இரண்டாவதாக இருக்கிறார் இல்லையா, அந்த வசனம் தான் அமல்படுத்தக்கூடிய வசனம். முதலாவதாக உள்ள வசனம் திலாவத், ஓடுவதற்கு மட்டும்தான். ஓடுற வேண்டாம், இடத்துக்கு கொஞ்ச நாள் கம்மி. இன்னொரு உதாரணத்துல போவதாக இருந்தால், மது சம்பந்தமா அல்லாஹ் குர்ஆன்ல தெரிவிக்கிறார். மூணு அடிப்படையில் அல்லாஹ் மது எடுக்கிறார், தடை செய்கிறார். முதல்ல எடுத்த எடுப்புக்கு அல்லாஹ் மது ஹராம் சொல்லிவிட்டு ஹராம் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், மூன்று முறைகளை தெரிவிக்கிறார். முதல்ல அல்லாஹ் என்ன சொல்கிறார், இந்த மதுவில ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, தீமைகள் இருக்கிறது. ஆனா நன்மை விட தீமை அதிகம் என்று சொன்ன உடனே ஒரு ஜாமத்துக்கு ஒரு இந்த மது குடிக்கிறதுனால தீமை அதிகமா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அதெல்லாம் படிப்படியாக வசனங்களை இறக்கி வைக்கிறார். இது செய்தாவுடைய செயல், தொழுகைக்கு கொஞ்சம் இருக்கும் பொழுது மது அருந்தியவர்களாக இருந்தால் என்ன சொல்லிட்டு அல்லாஹ் முக்கியமாக தடை செய்கிறார். மூன்றாவது கட்டத்தில் அல்லாஹ் தடை செய்யக்கூடிய நேரத்தில் முற்றிலுமாக எல்லாரும் மாறிவிடுகிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லி சொன்ன, வீடுகளில் பீட்பாய் கடையில் தேர்தல் கடையில் வைத்திருந்த மதுகளை கூட வாசலில் வந்து கொண்டிருக்கிறார்கள். தெருக்களில் ஆறுகளை போல போகிறது என்பது வரவர். அவர் அந்த அளவுக்கு என்ன செய்கிறார்கள் சொன்னால், மூணாவது இறக்கப்பட்ட அந்த வசனத்தின் மூலமாக மாறிவிடுகிறார்கள். முதல் ரெண்டு வசனத்தில் அல்லாஹ் இருக்கிறார்கள், கட்டாயமா ஒருவருக்கு சொல்லல, இது நன்மை இருக்கு, தீமைதான் அதிகம், இப்படிதான் அல்லாஹ் சொன்னார். அப்ப இந்த வசனம் குர்ஆன்ல இருக்குதா இல்லையா அப்படின்னு சொன்னா குர்ஆன்ல இருக்கிறது. இப்ப அந்த வசனத்தை வச்சு நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது, தீமைகள் அதிகமாக இருக்கிறது, நன்மை கொஞ்சம் இருக்கிறது சொல்ல முடியாது. புரியுதா இல்லையா? அப்ப சில வசனங்கள் திலாவத்துக்கு மட்டும்தான், சட்டத்திற்கு எடுக்க முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, நாசி மன்சூப் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றியது மாற்றப்பட்டது. சில வசனத்தால் மாற்றி மாற்றப்பட்ட ஒரு வசனத்தை அல்லாஹ் புரிஞ்சு விடுவார். இது ஒரு விஷயம். இது குர்ஆனுடைய அடிப்படையான ஒரு விஷயம். ஹதீஸ் எடுத்துக்கொண்டு சொன்னா இதே போல விஷயங்கள் இருக்கிறது. எப்படி சொல்லி சொன்னா, அமல்படுத்துவதற்காக, அதாவது சட்டத்தை எழுதுவதற்காக சில ஹதீஸ்கள், அந்த ஹதீஸ்ல பார்த்து சொன்னா சட்டங்களை எழுத முடியாது. சட்டங்களை எழுதுவதற்கு சில ஹதீஸ்கள் இருக்கிறது. ஹதீஸ் பிரிச்சுவாங்க. சட்டத்தை எழுதுவதற்காக என்றும் சட்டத்தை எழுத முடியாது என்றும் இரண்டாக பிரித்து விடுவார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போவதாக இருந்தால் ஒரு ஹதீஸ் இருக்கு. என்ன ஹதீஸ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒரு கதையில் பயணிக்கிறார்கள். பின்னாடி முஹாஜிர் ஜபல் சாப்பிடுகிறார்கள். அப்ப அவர்கள் செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனாரு, மனிதன் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை என்ன, அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை என்ன கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹி தெரியாத அல்லாஹ் ரசூலுல்லாஹி தெரியும் கொடுத்துக்கிறாங்க. ஒரே அவர்களுக்கு வழங்கப்படுகிறார். மனிதன் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வழங்குவது. உடனே அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை என்னன்னு சொன்னால், யார் அப்படி இணை வைக்காமல் வழங்குகிறார்களோ மறுபடியும் அவர்களுக்கு சூரத்தை கொடுப்பது. இது ரெண்டு உண்மைகள் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல ஏதாவது சட்டங்களை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதன் மூலமாக ஒரு சட்டத்தை எடுக்க முடியுமா என்று சொன்னால் எடுக்க முடியாது. சில சட்டங்கள் இருந்து ஹதீஸ்கள் இருக்குது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜினுடைய பிரிவுகளை சொல்லுவாங்க. ஆகியரா ஹஜ்ஜிக்கு 3000 மூட்டை அடிக்கணும், குர்பானி கொடுக்கணும், தலவான் பண்ணணும், கல்ல முத்தம் பண்ணணும், இது போல
சொல்லலாம் விஷயங்கள் இருக்கிறது. இது ஹதீஸா வந்தது என்று சொன்னால் இல்ல சட்டம். குர்ஆனை எடுத்து சொன்னால் பாலிசி சட்டம் இருக்கிறது, திருமண சட்டம் இருக்கிறது. இது போல சட்டங்கள் என்று சொல்லி பார்த்தோம் சொன்னால் தொழுகையில் இருந்து வழக்க வழிபாடு இருந்து நோன்பாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, ஜகாத்தாக இருந்தாலும் சரி, இதர வழக்க வழிபாடு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் சில ஹதீஸ்களில் சட்டம் இருக்கிறது. ஹதீஸ்கள் தான் முதல்ல குறிப்பிடுவாங்க. சட்டத்திற்கு என்றும் சட்டம் இல்லாத என்று தனியாக பிரித்துவிட்டு அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிப்பாங்க. அது சரியான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ். நமக்கு தெரியும். இந்த ரெண்டு பேருக்கு அதிகமாக ஓதப்படுகிறது. எடுத்து ஒவ்வொரு பார்த்துவிட்டு அதனுடைய உலகங்களை பார்க்காமல், கணக்குகளை பார்க்காமல், விவாதங்களை பார்க்காமல் இன்றைக்கு லைஃபுக்கு கற்று சொல்கிறது. அப்போ குரான எந்த அளவுக்கு நாம் நம்புகிறோமோ, அதுவும் பதினாறு இன்றைக்கு என்று எப்படி நம்புகிறோமோ, அதுபோல இந்த ஹதீஸுடைய விஷயங்களையும் இதுவும் பதினார். இது சரியான அடிப்படையில் இருக்கிறது. அறிவிப்பாளர்கள் சரியான முறையில் இருக்கிறார்கள். இதனுடைய விவாதம் சரியான முறையில் இருக்கிறது. சனத்தின் அடிப்படையில், முஸ்லிமின் அடிப்படையில் சரியாக இருக்கிறது என்று இருக்கும் பொழுது அதையும் சரியான முறையில் நம்பியாக வேண்டும். இதுதான் மட்டும் சொல்லுகிறது. சரி எடுத்து சொன்ன சகிலை தாக்கி சகிலை வயசி ரெண்டாவது சகி எடுத்து சொன்னா சகிலை தாக்கி சகிலை அதே போல லைஃப் பல வகைகள் உண்டு. சுருக்கமாக புரிவதற்காக சொல்றோம். லைஃப் தாக்கி அதே போல சகிலுக்கு அடுத்த தரனாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி சொன்னா ஹசன். இந்த ஹசனாக இருக்கக்கூடிய தரத்துல ஹதீஸாக நிகழ்ச்சி சொன்னா இதை எடுத்துக்கொள்ளலாம். சரியான ஹதீஸை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹசனாக சொன்னா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். லைஃபாக சொன்னா ஒதுக்கிவிட வேண்டும். அந்த ஹசன் பெயர் ஹசன் தாக்கி ஹசன் இப்படிதான் ஆவணாக சொல்லுவாங்க, முத்தவாசம் சொல்லுவாங்க. அறிவிப்பாளர்களுடைய குரல்ல 6 பேர் அறிவித்திருந்தா ஒரு சட்டம், 6 பேருக்கு மேல 10 பேருக்கு மேல அறிவித்திருந்தா ஒரு சட்டம். இப்படி எல்லாம் அறிவிப்பாளர்களுடைய குரலை பார்த்து இந்த அளவுக்கு இந்த சகி நிலைக்கு ஏன் வந்து தெரியுமா? இந்த சகி நிலைக்கு வந்ததுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இதுவும் வகையினால சரி ஏன் சகி நிலைக்கு வந்துச்சு? அதே தெரியுமாவுடைய காலத்துல ஷியாக்கள் உருவாக்கினார்கள். ஷியாக்கள் அதாவது என்ன சொல்றது, சுன்னத்தினுடைய கொள்கைக்கு மாற்றமான ஒரு கொள்கையை உள்ளவர்கள். சியா தன்னைக்கு சொல்லுவாங்க. இந்த சியா கொள்கையை உள்ளவர்களை பொறுத்தவரை மாற்றத்தை விட்டு முற்றிலுமாக வெளியேறியவர்கள். இவர்கள் எந்த காலத்தில் தோன்றுகிறார்கள் என்று சொன்னால் அறிவுடைய காலகட்டத்தில் தான் தோன்றுகிறார்கள். பல குழப்பங்களை அந்த பகுதியில் உருவாக்குகிறார்கள். அதில் அவங்க பல விதமான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சம்பவம். சரியான வருதான். இதுல ஒரு சம்பவம் என்ன சொன்னா, ஒரு யூதரை பார்க்கிறார். அந்த யூதரை குறித்து அவங்க அவர்களை அடைய செய்யறதுல அவர்களை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டு கொல்ல முடியாது நாம சொல்ற என்னது கொண்டுருவார். நான் 1000 நபிகளாக சொன்னாருடைய பேர்ல இட்டு கட்டப்பட்டு திரிந்திருக்கிறேன் என்று சொல்றார். அவன் இஸ்லாமத்தில் வந்ததுதான் நினைச்சார். இந்த யூதர் அங்க நினைச்சா இஸ்லாமத்துக்கு வந்தவா நினைச்சு 1000 ஹதீஸ்களை இட்டு கட்டி குழப்பத்தை உண்டு சொல்லி நான் சொல்றேன். என்ன பண்ணுவார், என்ன போல எத்தனை பேர் இட்டு கட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை அவர் சொல்லி விட்டுட்டாரா? அப்ப இந்த நேரத்துல என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஹதீஸை அவருடைய அறிவிப்பாளர்களை பார்க்கணும், தரத்தை பார்க்கணும், விவாதத்தை பார்க்கணும், அவருடைய தரத்தை பார்க்கணும். யாரை எப்படி அறிவித்திருக்கிறார் அந்த அறிவிப்பாளருடைய நிலைமையை நாம அறிவித்து சொன்னார். இது பாடமே உண்டு. இதுக்கு ஒரு பாடமே உண்டு. எடுத்தா எடுத்து ஒரு 5 மாதம் தமிழ பார்த்து இது ரைட்டுங்க, இது சரிங்க அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த விதமான ரைட்டு கிடையாது. இதுக்கு பாடம் வந்து இந்த பாடத்தை படித்தாக வேண்டும். இந்த பாடத்தை படித்து நலப்படுத்துன்னா 5 வருஷம் நீங்க போக முடியும், இல்லை 7 வருஷம் நீங்க போக முடியும். இதை எனக்கு சொல்லிட்டாங்க, இதை புரிய வைங்க அப்படின்னு சொல்ல புரிய வைக்கவும் முடியாது. உட்கார்ந்து ஆரம்பத்திலிருந்து வேலையிலிருந்து படிச்சாதான் இதை புரிய வைக்க முடியும். ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு இன்ஜினியர் இருக்காரு. அந்த இன்ஜினியரே டாக்டர் போய் ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு டாக்டர் உடனே சொல்லி முடியுமா? முடியாது. அவருக்கு கட்டணம் தெரியும், இன்ஜினியருக்கு கட்டணம் தெரியும். டாக்டர் போய் இன்ஜினியர் ஆபரேஷன் சொல்லிட்டாங்க எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சொல்ல முடியுமா? எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி அந்த ஃபீல்டில் உறுதியாக இருக்கும்போது அந்த விஷயங்கள் புரியும். இது அடிப்படையான இந்த விஷயங்கள் சொல்லுகிறோம். தைரியமான அதிகமாக இந்த அளவுக்கு
ரிவாயத்துடைய தன்மை இருக்கிற நாளையை எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னா புல் இருக்கிற புல்லை ஒட்டகத்துக்கு கொடுப்பாங்க. ஒட்டகத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல குடிச்சிட்டு காணிடு திருப்பி குடிச்சிட்டு காணிடு ஏமாத்துகிறார் அப்படின்னு சொன்னாலே அவருடைய அனைத்து எடுத்துக்க அதனுடைய தலைவனுடைய சட்டம் அறிவு தலைவனுடைய ஒரு சட்டம் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு ஆண் அறிவிக்கிறார் ஒரு அறிவிக்க அவர் எப்படியாப்பட்ட குணத்திற்கு சொல்லி முதல்ல படிச்சுட்டு இருக்கணும். அவர் எப்படியாப்பட்ட குணத்திற்கு பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த ராசி ஒட்டகத்துக்கு புது கொடுக்கும் போது வேற ஏதாவது புது கொடுக்குற நேரத்தில் குடிச்சு எடுத்து ஏமாத்துகிறார் என்ற அந்த ஒரு பண்போடு இருந்தாலும் கூட அவருடைய மதிப்பை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இது அதிபரையுடைய ஒரு சட்டம். அது ஒரு குறிப்பிடக்கூடியவர் அவருடைய அதிர்ச்சி எடுத்துக்க மாட்டாங்க. நோயாளியாக இருக்கிறார் அவருடைய அதிர்ச்சி எடுத்துக்க மாட்டாங்க. இஸ்லாத்தில் இருந்து ரசூல் அவர்களுக்கு பின்னாடி கொடுத்துக்கிறாங்க அவருடைய அதிர்ச்சி எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்படி அதிர்ச்சியுடைய சட்டங்கள் பல இருக்கிறது. அப்ப இந்த விஷயத்தை எல்லாம் மேலோட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுசா படிச்சு சொன்னா இதுக்கு நான் என்ன சொல்றாரு முழுசாக புரிய முடியாதாலும் கூட மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயமாக இந்த குரான் ஹதீஸ் இருக்கக்கூடிய காரணத்தால் இதனுடைய சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ் ஒரு பக்கம் அதே போல இன்னொன்று சொன்னா அது ஹதீஸ் கிடையாது. சொல்லலாம் அது எப்படி சொன்னா சலாபாக்கள் மூலியமாக தாபியீன்கள் மூலியமாக தவா தாபியீன்களுடைய மூலியமாக அந்த செய்தி இடம்பெறும். செய்தி சொல்லுவாங்க அக்கல் சொன்னாங்க செய்தி தாபியீன் சலாபாக்களை பின்பற்றியவர்கள் தவா தாபியீன் தாபியீன்களை பின்பற்றியவர்கள் இவர்கள் தான் அது பேர் சலாபா தாபியீன் தவா தாபியீன். இந்த மூன்று பேருடைய நூற்றாண்டு இவர்கள் சிறந்த நூற்றாண்டை சொல்லியிருக்கிறார். மூன்று நூற்றாண்டை சிறந்த நூற்றாண்டை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியாக அசத்துக்கு சொல்லுவாங்க. அதிர்ச்சிக்கும் அசருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது போல பல விஷயங்கள் அதே போல அதிகார பாடங்கள் இருக்கிறது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை நீங்கள் இருக்கிறது. நீங்களுக்கு பண்பது அதிகாரம் மதுரத்துக்கு பண்பதா மதாரி. இந்த உலகத்துக்கு எத்தனை கொள்கைகள் இருக்கிறது. சித்தாந்தம் அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை என்ன இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தை அகிலான்னு சொன்னா அவனமா கீழே வைக்கிறாரோ அவனமா கொள்கை சொல்லி வைக்கிறாரோ இது ஏதோ அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கையே கிடையாது. அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை என்று சொன்னால் தௌஹீத் கொள்கை மட்டும்தான். தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த ஓரிரை கொள்கை மட்டும்தான். அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஓரிரை கொள்கை மட்டும்தான் அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை. எந்த கொள்கை உலகத்தில் எத்தனையோ கொள்கைகள் இருந்தாலும் கூட எந்த கொள்கையும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை கிடையாது. அல்லாஹ்வை பற்றி முழுமையான முறையில் ஒழுங்கான முறையில் உண்மையான முறையில் சொல்லப்படக்கூடிய கொள்கை அந்த கொள்கை மட்டும்தான். அப்ப குர்ஆனையும் ஹதீஸையும் விளக்க வேண்டும். அதில் உள்ள சில பல விஷயங்களை புரிந்து கொண்டு நம்முடைய இந்த விஷயத்தினால் புரிஞ்சாங்கன்னா இந்த ரெண்டையும் பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய மனதில் வரும். இந்த ரெண்டையுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டுமே அல்லாஹ்வுடைய வழிதான் என்பதை புரிந்து வைத்துக் கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை பின்பற்ற முடியும். அவரை பின்பற்றக்கூடிய நேரத்தில் சமூகத்தில் நடைபெறக்கூடிய சீரழிவு வரை ஒத்துழைப்பு இருக்கிறார். இன்னும் நாம் சமூகத்தில் ஏற்படக்கூடிய சீரழிவு சொல்லவே இல்லை. நேரம் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் இதை தொடராக அமைத்து கீழ்வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.